இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ற சின்ன விஷயத்துல கூட மாடர்னாவும் இருக்கணும், அதே டைம்ல கம்ஃபர்ட்டாவும் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க கம்ஃபர்டபுளுக்காக பீரியட்ஸ் டைம்ல பயன்படுத்துறது தான் சானிட்டரி நாப்கின். ஆனா சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணனால உங்களுக்கு கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சராசரியா ஒரு பெண் தன்னோட வாழ்நாள்ல 16,800 சானிட்டரி நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. சானிட்டரி நாப்கின்க்கு பதிலா ரீயூஸ் பண்ணக்கூடிய துணி நாப்கின் பயன்படுத்தலாமா வேணாமான்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சானிட்டரி நாப்கினை ஒரு டைம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம அதுல ஈரத்தை அப்சர்வ் பண்ண கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதனால உங்க பிறப்புறுப்புல ரேஷஸ், அலர்ஜி எல்லாம் ஏற்படும். அப்புறம் உங்க பிறப்புறுப்புக்கு செல்லக்கூடிய காத்தையும் போக விடாம ஸ்டாப் பண்ணும். துணி நாப்கின்ல சுத்தமான பஞ்சு பயன்படுத்துறதுனால உங்க உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. டிஸ்போசபிள் நாப்கின்ல பிளாஸ்டிக், காட்டன், சிந்தட்டிக் ஃபைபர் எல்லாம் பயன்படுத்துவாங்க. அது கூட குளோரின் டை ஆக்சைடு ஆட் பண்ணுவாங்க. இது உங்க உடம்புக்கு ரொம்ப கெட்டது. இதனால இனப்பெருக்க கோளாறு, ஹார்மோன் மாற்றங்கள்னு பல பிரச்சனை வரும். ஆனா துணி நாப்கின்ல இந்த மாதிரி எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. துணி நாப்கின் பயன்படுத்த போற நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். அது என்னன்னா, நிறைய டைம் யூஸ் பண்றோம், இது சுத்தமா இருக்குமான்னு ஒரு டவுட் வரும். நீங்க நினைக்கிற அளவுக்கு இதை சுத்தம் பண்றது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்ல. நைட்டு ஃபுல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு மார்னிங் டீ ட்ரீ ஆயில் இல்லைன்னா வேற ஏதாவது கிருமி நாசினியை கொண்டு ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணலே போதுமானது. அப்புறம் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்துறதுனால கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஆபீஸ் இல்லைன்னா வெளியே போறப்ப எல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா துணி நாப்கின்ல அந்த மாதிரி எந்த ஒரு கசிவு ஏற்படாது. டிஸ்போசபிள் நாப்கினை ஒரு டைம் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டுருவீங்க. இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. ஆனா பலமுறை பயன்படுத்தக்கூடிய துணி நாப்கினால சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. துணி நாப்கினை நீங்க வாங்கி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு செலவும் மிச்சம். அப்புறம் இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எப்பவும் ஆரோக்கியமாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.